ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு குறுகிய காலத்தில் ஷார்ட் டேர்ம் பிளான்லாம் கிடையாது. நீண்ட காலமாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் பொது தொகுதியில் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட கால ஆசை, நீண்ட கால கனவு. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய லீடர் ஆஃப் த அப்போசிஷன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய கனவை, என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில், பொது தொகுதியில் ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 35 ஆண்டுகள் அரசியலில் நான் பழக்கப்பட்டவன், அரசியல் நிலைப்பாடுகளை முழுமையாக தெரிந்தவன் என்கிற முறையில் நான் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, ஒரு ஷார்ட் டேர்ம் எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்வது, லாங் டேர்ம் எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்வது என்ற அணுகுமுறையை தெரிந்தவன் என்கிற முறையில் 11 நாளில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2009 11 நாள், இந்த 2026 11 நாள். என்னமோ தெரியல, இந்த காங்கிரஸ் கட்சியா இல்ல கடவுளா எனக்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. கடைசி வேட்பாளர் நானா தான் இருக்கேன். இந்தியாவில் 2009 ஐ எம் த லாஸ்ட் கேண்டிடேட். 2026 அசம்பிளியில் ஐ எம் த லாஸ்ட் கேண்டிடேட். அங்கேயும் ஜெயிச்சேன், இங்கேயும் ஜெயிச்சேன். ஜெயிக்கிறது என்பது எனக்கு ஒரு கலை. ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை, எங்க கட்சி, எங்க தலைவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பது வெற்றி பெறணும்னு நோக்கம். அதில் நான் வெற்றி பெற்றேன். அந்த தொகுதி, மேலூர் தொகுதி என்பது கக்கன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் கக்கன் அவர்கள் போட்டியிட்டு, தலித்தாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அவருக்கு பின்பு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலித் சமூகத்தை சேர்ந்த நீங்க அந்த தொகுதிக்கு வந்திருக்கீங்க. இல்லை, எனக்கு அது உங்களுடைய பணி இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாய்ப்பு என்பது யாருக்கும் கிடைக்காதுங்க. ஏன்னா தியாகச்சிலர் கக்கன் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியில் போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன். அவரை போல நம்மால முயற்சி பண்ண முடியாதுங்க. ஆனாலும் கூட என்னால் முடிந்த அளவில் அந்த தொகுதியில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க நான் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறேன். இந்தியாவிலே மேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற விஸ்வநாதன் மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பெயரை நிச்சயமாக நான் எடுப்பேன் என்கிற உறுதியோடு என்னால் தெரிவித்துக் கொள்ள முடிகிறது.